என்ன நீ லைட்டா டென்ஷனா இருக்கா? டென்ஷனா எனக்கா? நீ வேற. கண்டிப்பா நம்ம பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். மிஸ் ஆக சான்ஸே இல்ல. பின்ன சும்மாவா இவ்ளோ ஆப்ஷன்ஸ் யோசிச்சு ஃபில்டர் பண்ணி கடைசில இதுல ஃப்ரீஸ் ஆன அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத பத்தி எல்லாம் யோசிக்கல. இந்த கண்மணிய அன்பு இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திட்டானா அவனுக்கு வெண்ணிலாவ ஒரே மாசத்துல எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற லெவல் அண்ணி. நீங்க கைய கொடுங்க, ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றீங்க. அன்பு கிளம்பிட்டானாமா? அண்ணி நம்ம ரெண்டு எதிரிகளும் ரெண்டு பக்கமா வராங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா அத்தை? அவரு கார்த்தி சின்ன மாமா எல்லாரும் ஒன்னா தானே போனாங்க. ஓ அப்படியா? நான் தான் அப்ப கவனிக்கலையா? ஆ, சரி சரி, நீ என்ன இன்னும் அப்படியே இருக்க? குளிச்சுட்டு புடவைய மாத்த வேண்டியதானே? ஆமா அத்தை, மாத்தணும். மத்தியான சாப்பாட்டுக்கு காய்கறி எல்லாம் அரிஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா போய் குளிக்கலான்னு வந்தேன். அட அதுக்கு என்னமா அவசரம்? அது அப்புறம் கூட பாத்துக்கலாமே. நீ முதல்ல போய் குளிப்போ. இதுதான் இன்னைக்கு இவளுக்கு இந்த வீட்ல கடைசி குளியல். ஆமா அண்ணி, அதுக்கப்புறம் இவ்வளவு மொத்தமா நம்ம தலை முழுகிறோம். கண்டிப்பா. உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு வெண்ணிலா. ஏன் டெய்லி ஒரு புது ட்ரெஸ்ஸா போட்டு கலக்குறல்ல, அந்த வயிற்றுச்சல்ல புலம்புறா. இவளுங்களுக்கு உருப்படியா எந்த வேலையும் இல்ல. இப்படிதான் சிரிக்க வச்சு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. பாட்டி அப்படி சொல்லாதீங்க பாட்டி. அவளுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? பாட்டி கிளம்புற சமயத்துல சும்மா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க பாட்டி. நீ வாமா. சரிங்க பாட்டி. வா. என்ன அண்ணி, அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நம்மளே டேமேஜ் பண்றாங்க. நம்ம பிளான் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏய் லூஸ், இன்னைக்கு கண்மணிய வீட்டை விட்டு துரத்த போறேன்னு வெளியில முன்னாடி எப்படி சொல்ற? ஓ ஆமால, யோசிக்கவே இல்ல அண்ணி. உன் புருஷன் வரும், முதல்ல அவனை எப்படி அனுப்புறதுன்னு யோசி. ஏங்க உங்க லேப்டாப் சர்வீஸ் கொடுத்திருந்தீங்களே, வாங்கிட்டீங்களா? ஐயோ மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அண்ணி உங்க அம்மா வராங்க அண்ணி. இப்ப அவங்க என்ன பண்றதுன்னு யோசிங்க. அம்மா என்ன, நம்ம பக்கத்து தெரு காமாட்சி ஆண்டி இருக்காங்கல்ல? ஆமா.